வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் பற்றி தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடுத்த கொஷின் பேப்பர் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். ஃபைண்ட் அவுட் த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கோட் நம்பர் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ட்ராயிங் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்னா என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இப்போ நம்ம ட்ராயிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ட்ராயிங் ஷீட்டை நல்லா ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐஎஸ் கோடில் சொல்லியிருக்காங்க. ஐஎஸ் கோட் என்னென்னு பார்த்தோன்னா 11,664/1986. இதுதான் இந்த ஐஎஸ் கோடு. இந்த ஐஎஸ் கோடில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ராயிங் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ராயிங் ஷீட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி இந்த ஐஎஸ் கோடில் தான் இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஃபைல் பண்ணி நீட்டாக சப்மிட் பண்ணுறது, இல்லைனா ஃப்யூச்சர் ரிவிஷன் இல்லை ரெஃபரன்ஸ்க்கு எப்படி நம்ம அதை ஃபைல் பண்ணி வைக்கிறது அப்படின்றத இந்த கோடில் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா பிளான் மேப் எல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா, இந்த ஃபைனல் சைஸ் வர மாதிரி இந்த ஆஃபீஸ் ஃபைல்ஸில் அதோட ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஃபீஸ் ஃபைல்ஸில் ரெக்கார்டு பண்ணி அந்த மேப்ஸ் இல்லாட்டி பிளான்ஸ் எல்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்கன்னா ஃபைனல் சைஸ்க்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் அது ஐஎஸ் கோடு. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டோட ஐஎஸ் கோடு என்ன அப்படின்னு சொல்லி, ஃபோல்டிங் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரொசீஜர் ஃபார் ஃபாலோவிங் ட்ராயிங் ஷீட், ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டு ட்ராயிங் ஷீட் இந்த ஃபைலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ராயிங்கை ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தோன்னா, இந்த டைட்டில் பிளாக் எப்போவுமே இந்த ஃபோல்ட் பண்ண ட்ராயிங் ஷீட்டோட டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். எதுக்காகனா ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. எந்த ட்ராயிங் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் பிளாக்கில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்போ அந்த டைட்டில் பிளாக் எங்கே வந்துடணும்னா, கடைசியில் ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ஃபோல்ட் பண்ண அந்த பிரிண்ட்டோட டாப் போர்ஷனில் அந்த டைட்டில் பிளாக் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இதான் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டு. எதுக்காக நம்ம இந்த ட்ராயிங் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம், எந்த பர்பஸ்க்காக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பத்திரமா நம்ம ட்ரா பண்ண அந்த ட்ராயிங் ஷீட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்காக பத்திரமா நம்ம ரெஃபரன்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த ட்ராயிங் ஷீட் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பைண்டிங் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ்லாம் பைண்டிங் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணி வைக்கிறோம். எல்லா பிளான் மேப் எல்லாத்தையும் அது ஃபைனல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆஃபீஸ் ஃபைல்ஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறோம். ஒவ்வொரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். அதோட மெத்தடு ஃபோல்ட் பண்ணக்கூடிய மெத்தடும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ட்ராயிங் ஷீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் மார்ஜினை பார்த்தோன்னா அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்ஜினில் அதில் லோயர் பொசிஷனில் பார்த்தோன்னா நம்ம அந்த ட்ராயிங் ஷீட்டை கட் பண்ணுறோம். எவ்வளோக்குன்னா 297 mm. 297 mm இந்த டாப் போர்ஷனில் இந்த அந்த ட்ராயிங் ஷீட் நம்ம மடித்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் ஹேண்ட் மார்ஜினில் மீதி இருக்கக்கூடிய அந்த லோவர் போர்ஷனில் மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா இந்த ட்ராயிங் நம்ம கரெக்டாக ஃபைலிங் பண்ணி வைக்கிறதுக்காக, ஃபைல்ஸாக ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். எங்கன்னா இந்த 297 mm அந்த டாப் போர்ஷனில் அந்த லென்த் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராயிங் ஷீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்ஜினில் இருக்கக்கூடிய லோவர் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடுறோம். இப்போ பிளான்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ராயிங் ஷீட்டோட இந்த பிளானோட டாப் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரை, டாப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஃபர்மாக பிடிச்சிட்டு பாட்டத்தில் ரைட் ஹேண்ட் கார்னர், பாட்டத்தில் ரைட் ஹேண்ட் கார்னரில் நம்ம புல் பண்ணோன்னா ஈஸியாக அந்த பிளான் ஓப்பன் ஆகிடும். டாப்பில் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பாட்டத்தில் ரைட் ஹேண்ட் கார்னர்லேருந்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் டாப்பில் ஃபார்மாக பிடிச்சிட்டு பாட்டத்தில் ரைட் ஹேண்ட் போர்ஷனை புல் பண்ணோம் அப்படின்னா இழுத்தோன்னா அந்த பிளான் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இப்படி தான் இந்த பிளான் ஓப்பன் பண்ணணும். இந்த ட்ராயிங் ஷீட் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணணும், அப்புறம் ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங் ஷீட்டை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா, A4 சைஸ் தகுந்த மாதிரி அந்த ட்ராயிங் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணணும். அதில் டாப்பில் பார்த்தோன்னா என்ன வந்திருக்கணும்னா, டைட்டில் பிளாக் டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அது ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. அதனால தான் அது எப்போவுமே டாப் போர்ஷனில் இந்த டைட்டில் பிளாக் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இது நார்மலாக எல்லாம் எப்படி இந்த ட்ராயிங் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ட்ராயிங் ஷீட்டுக்கும் என்ன மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே A0 சைஸுக்கு என்ன, A1 A2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சைஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டுக்கும் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு A0 ட்ராயிங் ஷீட்டு அதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம
A0 ட்ராயிங் ஷீட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னா வெர்டிக்கலாக வந்து ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுவும் வெர்டிக்கலாக எப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில். ஸோ இதான் வந்து A0 ட்ராயிங் ஷீட்டு. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து வெர்டிக்கலாக வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு. ஸோ இதுதான் அதுவும் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் லெஃப்ட் சைட்லேருந்து. அப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து எவ்வளோ வரைக்கும் பண்ணணும்னா 210 வரைக்கும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து 210 வரைக்கும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டு அது வரைக்கும் வந்து அந்த டைமென்ஷன் வரைக்கும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்டு தேர்டும். ஸோ செகண்ட் ஃபோல்டும் தேர்ட் ஃபோல்டும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபோல்டும் செகண்ட் ஃபோல்டு வந்து 109.5 mm, தேர்ட் ஃபோல்டு வந்து 109.5 mm. இந்த மாதிரி ரெண்டுமே வந்து 109.5 mm வந்து ரெண்டு ஃபோல்டும் வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து 109, இங்கே வந்து 109.5. ஸோ ரெண்டு செகண்டும் தேர்ட் ஃபோல்டும் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ ரெண்டும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 219 ஃபோல்டு வந்து 219 mm வந்து லென்த்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ரெண்டு ஃபோல்டும் சேர்த்து. ஸோ இந்த மாதிரி செகண்ட் தேர்ட் ஃபோல்டை வந்து மடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 4th-லேருந்து 6th வரைக்கும் ஃபோல்டிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 190 mm வந்து ஒவ்வொன்றும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4th ஃபோல்ட்லேருந்து 5th 6th இது வரைக்கும் வந்து எல்லாமே 190 mm ஒவ்வொரு ஃபோல்டும் வந்துருக்கணும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபோல்டு லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ரைட் சைடில் வந்து வரும். ஸோ அப்புறம் 7th ஃபோல்டு எப்படி ஆரம்பிக்கிறோன்னா ஹரிசான்டலாக வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ மேலேருந்து அந்த டாப்லேருந்து பாட்டத்துக்கு அப்படியே வந்து கொண்டு வரோம். அப்போ 7th ஃபோல்டு வந்து எவ்வளோ mm இருக்கணும்னு பார்த்தோன்னா 247 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ 7th ஃபோல்டு வந்து இது. இந்த 7th ஃபோல்டு வந்து பார்த்தோன்னா மேலேருந்து அப்படியே ஹரிசான்டலாக கீழே வந்து பாட்டத்தில் அப்படியே ஃபோல்டு பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோ mm இருக்கணும்னா 247 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அந்த 7th ஃபோல்டு. அதுக்கப்புறம் 8th ஃபோல்டு வந்து எங்கன்னா 7th ஃபோல்டிங் எங்கே இருக்கோ அந்த விட்டதுலேருந்து 8th ஃபோல்டு அப்படியே வந்து மடக்கிறோம். ஸோ அது எவ்வளோ எம்எம்னு பார்த்தோன்னா 297 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 8th ஃபோல்டு அது வந்து பார்த்தோன்னா 297 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி 8th ஃபோல்டு வரைக்கும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டைட்டில் பிளாக் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்னா எப்போவுமே இந்த டாப் ரைட் சைட் கார்னரில் வந்து இருக்கணும். ஸோ இதான் வந்து டைட்டில் பிளாக். இந்த டைட்டில் பிளாக் இங்கே வந்து இருக்கு பாருங்கள். ஸோ இதான் வந்து டைட்டில் பிளாக். இது வந்து டாப்பில் ரைட் சைட் கார்னரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அது வந்து எதுக்காகனா ஈஸி ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் 9th ஃபோல்டு வந்து இருக்குது. ஸோ 9th ஃபோல்டிங் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த டாப்பில் லெஃப்ட் சைடில் ரெக்டாங்குலர் போர்ஷனை எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணோன்னா டயக்னலாக வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 9th ஃபோல்டு. இந்த 9th ஃபோல்டு எப்படி பண்ணுறோன்னா ஸோ இந்த ரெக்டாங்குலாக இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டை அப்படியே டயக்னலாக இந்த மாதிரி டயக்னலாக வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 9th ஃபோல்டு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ராயிங் ஷீட்டு பார்க்க வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த இந்த A0 ட்ராயிங் ஷீட்டை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து A0 ட்ராயிங் ஷீட்டை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இப்போ இந்த A0 ட்ராயிங் ஷீட்டில் எத்தனை ஃபோல்ட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா 9 ஃபோல்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற ஒவ்வொரு டைமென்ஷனும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து A0 ட்ராயிங் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. அதுக்கப்புறம் A1 ட்ராயிங் ஷீட்டு. ஸோ A1 ட்ராயிங் ஷீட்டை எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து இருக்குது. ஸோ A1 ட்ராயிங் ஷீட்டில் அதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 594/841 mm வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக எப்பயும் போல தான் வெர்டிக்கலாக வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். அது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து 210 mm இருக்கும். செகண்ட் ஃபோல்டும் தேர்ட் ஃபோல்டும் ஒவ்வொன்றும் வந்து 125.5 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஃபோர்த் ஃபோல்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 190 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த A1 ட்ராயிங் ஷீட்டு. ஸோ இந்த A1 ட்ராயிங் ஷீட்டில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 4 ஃபோல்டிங் வந்து கீழே வந்து இருக்குது. ஸோ 4 ஃபோல்டிங்கும் ஒவ்வொரு லென்த்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபோல்டிங் வந்து ஹரிசான்டலாக ஆரம்பிக்கிறோம் டாப்லேருந்து. ஸோ அப்போ 5th ஃபோல்டிங் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துடும். 5th ஃபோல்டிங் வந்து இங்கே வந்துடுது. ஸோ அது எவ்வளோ எம்எம்லன்னு பார்த்தோன்னா 297 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி 6th ஃபோல்டிங். ஸோ 6th ஃபோல்டிங் வந்து பார்த்தோன்னா இந்த டாப்பில் லெஃப்ட் சைடில் ரெக்டாங்குலர் போர்ஷனில் இந்த ரெக்டாங்குலர் போர்ஷனில் அப்படியே டயக்னலாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிடுறோம். எப்படி முன்னாடி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஸோ எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ராயிங் ஷீட் இந்த A1 ட்ராயிங் ஷீட் வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஸோ அது எந்த சைஸ்லனா 594/841 mm சைஸில் இருக்கக்கூடிய அந்த A1 ட்ராயிங் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து A1 ட்ராயிங் ஷீட்டோட ஃபோல்ட் பண்ண சைஸு. நெக்ஸ்ட்டு இப்போ A2 ட்ராயிங் ஷீட்டு. ஸோ A2 ட்ராயிங் ஷீட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 420/594 mm அந்த சைஸில் இருக்கக்கூடிய A2 ட்ராயிங் ஷீட்டை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ அது எப்பயும் போல தான் வெர்டிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறோம் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து 210 mm வந்து இருக்கணும். செகண்ட் ஃபோல்டிங் வந்து 190 mm வந்து இருக்கணும் ரைட் சைடு வரைக்கும். ஸோ ஹரிசான்டலாக மேலேருந்து ஃபோல்ட் பண்ணுறோம். அது வந்து தேர்ட் ஃபோல்டிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 297 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோல்டிங் A2 ட்ராயிங் ஷீட்டோட ஃபோல்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் 4th ஃபோல்டிங் வந்து பார்த்தோன்னா டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெக்டாங்குலர் போர்ஷனை டயக்னலாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ராயிங் ஷீட் வந்து பார்க்க இப்படி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
இது வந்து A2 ட்ராயிங் ஷீட்டோட சைஸ். அதே வந்து A2 ட்ராயிங் ஷீட்டில் இந்த சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ 594/420 mm சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, அதே எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா, ஸோ வெர்டிக்கலாக வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து 210 mm, செகண்ட் ஃபோல்டிங் வந்து 192 mm, அது வந்து ரைட் சைட்லேருந்து. ஹரிசாண்டலாக வந்து ஃபோல்ட் பண்ணுறோம் பாட்டத்துலேருந்து. தேர்ட் ஃபோல்டிங் வந்து எங்கே வந்துருன்னு பார்த்தோன்னா டாப், அதாவது ஹரிசாண்டலாக வந்துடுது. ஹரிசாண்டலேருந்து அப்படியே தேர்ட் ஃபோல்டிங் வந்து பாட்டம் வரைக்கும் 297 mm வந்து வரும். ஃபோர்த் ஃபோல்டிங் வந்து பார்த்தோன்னா டாப்பில் லெஃப்ட் சைடில் ரெக்டாங்குலர் போர்ஷனை நம்ம வந்து டயக்னலாக அப்படியே வந்து மடிச்சிடுறோம். ஸோ இதுதான் வந்து A2 ட்ராயிங் ஷீட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து A3 ட்ராயிங் ஷீட். A3 ட்ராயிங் ஷீட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 297/420 mm சைஸ்க்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் வெர்டிக்கலாக வந்து ஆரம்பித்து அப்படியே ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து 210 mm வந்திருக்கும். செகண்ட் ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 190 mm வந்திருக்கும் ரைட் சைடு வரைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த A3 ட்ராயிங் ஷீட் நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபோல்டிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எப்போவுமே ட்ராயிங் ஷீட்டு நம்ம வந்து எந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணாலும் சரி, அதோட டைட்டில் பிளாக் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஷீட்டோட ஃபைனல் ஃபோல்டிங் நம்ம வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து ரைட்டில் பாட்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் அந்த டைட்டில் பிளாக். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இந்த டைட்டில் பிளாக். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு சைஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ராயிங் ஷீட் வந்து எந்த IS கோட் படி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எந்த IS கோட் அப்படின்னு பார்த்தோன்னா IS 11664/1986 படி தான் இந்த ட்ராயிங் ஷீட் எல்லாத்தையும் வந்து இந்த IS கோட் படி தான் வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The most convenient size of drawing sheet for drawing purpose in the classroom is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கிளாஸ் ரூம் பர்பஸ்க்கு எந்த டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த கிளாஸ் ரூம் பர்பஸுக்கு எந்த டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து ரொம்ப மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோன்னா A2 சைஸ் ட்ராயிங் ஷீட் தான் வந்து மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து ரொம்ப மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக வந்துருக்கும் கிளாஸ் ரூம் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா A2 சைஸ் ட்ராயிங் ஷீட் தான். ஸோ இந்த ட்ராயிங் பேப்பர் இல்லைனா ட்ராயிங் ஷீட்டை வந்து பார்த்தோன்னா ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ட்ராயிங் பேப்பராக ட்ராயிங் ஷீட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த பேப்பரை ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹேண்ட்மேட் பேப்பர் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து மில்மேட் பேப்பர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்ஸாக அந்த ட்ராயிங் பேப்பர் வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹேண்ட்மேட் பேப்பர் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இதோட சர்ஃபேஸ் ரொம்ப வந்து ரஃப்பாக வந்து இருக்கும், பேல் கலரில் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ரெகுலர் ஒர்க்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, சார்ட் அந்த மாதிரியான ஒர்க்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மில்மேட் பேப்பர் தான் வந்து பொதுவாக எல்லா ரெகுலர் ஒர்க்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த மில்மேட் பேப்பர் தான். ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இருக்கும், ரோல்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா வெயிட்டை பொறுத்து இதோட யூனிட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா kg/rim அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டென்சிட்டியை பொறுத்து அதோட யூனிட் வந்து g/square-meter வந்து டினோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த பேப்பர் வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ட்ராயிங் ஷீட்டோட சைஸ் வந்து நம்ம வந்து அன்ட்ரிம்டு சைஸ்னால் வந்து என்ன, ட்ரிம்டு சைஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னும் ஒரு எக்ஸஸான சில சைஸஸ்லாம் வந்து இருக்குது, ட்ராயிங் ஷீட்டோட சைஸஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போது, ஸோ இப்போ இந்த ட்ராயிங் ஷீட் நம்ம வந்து வச்சு ஒர்க் பண்ணும் போது, ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணும் போது அந்த பேப்பர் எப்படினாலும் அதோட எட்ஜஸ் வந்து டியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பேப்பரோட எட்ஜஸ்லாம் வந்து டியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, எப்போவுமே வந்து அதோட அந்த ட்ராயிங் ஷீட்டை ட்ரா பண்ணக்கூடிய அந்த சைஸை விட கொஞ்சம் வந்து அதிகமான சைஸில் ஸ்லைட்லி லார்ஜரான சைஸ் தான் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ராயிங் ஷீட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து அன்ட்ரிம்டு சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம வந்து அன்ட்ரிம்டு சைஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ராயிங் ஷீட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷீட்டை நம்ம வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ட்ராயிங் ஷீட்டுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரிம் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸஸான பேப்பர் எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பொதுவாக அந்த ட்ராயிங் ஷீட்டில் வந்து எடுத்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அதை வந்து அந்த IS கோட் படி வந்து ட்ரிம்டு சைஸோட சைஸ் என்ன, அன்ட்ரிம்டு சைஸோட ட்ராயிங் ஷீட்டோட சைஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இருக்கிறது எந்த சைஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா A0 ட்ராயிங் ஷீட் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஆஃப் ட்ராயிங் ஷீட். ஸோ அதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதோட லென்த் டு வித் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1:√2 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ எப்போவுமே இந்த பேப்பருக்கு வந்து பார்த்தோன்னா 2 சைடு X and Y அப்படின்னு சொல்லி 2 சைடு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் சைடு வந்து ஒன்றும் ஒய் சைடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 சைடு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த 2 சைடும் வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த 2 சீரீஸும், ஸோ அந்த 2 சீரீஸ் ஆஃப் சக்ஸஸிவ் சைஸஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோன்னா, ஹாஃப் பண்ணியும் இந்த லென்த்தில் ஹாஃபிங் பண்ணியும் டபுள் பண்ணியும் நம்ம வந்து இந்த 2 சீரீஸ் ஆஃப் சைஸஸ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த சைஸஸ், அதாவது ஒவ்வொரு ஷீட்டோட சைஸஸும் வந்து இந்த 2 சீரீஸ்லையும் நம்ம வந்து ஹாஃப் பண்ணிக்கலாம், டபுள் பண்ணிக்கலாம், அதோட லென்த்தை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கண்டுபிடிக்கிறோம் இந்த 2 சைஸ் வச்சு. ஸோ அப்போ இந்த சக்ஸஸிவ் சைஸோட
ஏரியா வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தோன்னா 1:2 அப்படின்ற இந்த ரேஷியோவில் வந்து இந்த ரெண்டு சக்ஸசிவ் சைஸஸ் அந்த ட்ராயிங் ஷீட்டோட சைஸஸ்லாம் வந்து இருக்குல்ல, ஸோ அதான் வந்து சக்ஸசிவ் சைஸஸ். ஸோ அந்த சக்ஸசிவ் சைஸஸோட ஏரியா வந்து எந்த ரேஷியோ வந்து சொல்கிறோன்னு பார்த்தோன்னா 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து சொல்கிறோம். ஸோ அந்த ட்ராயிங் ஷீட்டோட டிசிக்னேஷன்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா A0லேருந்து A5 வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் A0 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்டான ட்ராயிங் ஷீட்டு. ஸோ இந்த ரெண்டு சைடோட ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்கு சேமாக இருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கொயரோட சைடுக்கும் டயக்னலுக்கும் அந்த ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு சைடோட ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்கு சேமாக இருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த சைட் ஆஃப் ஸ்கொயருக்கும் டயக்னலுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ட்ரிம்டு சைஸ் அன்ட்ரிம்டு சைஸ் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சைஸஸில் இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணக்கூடிய இந்த ட்ராயிங் ஷீட் வந்து இந்த சைஸஸ்க்குள்ளே ட்ரிம்டு சைஸ்லேயோ அன்ட்ரிம்டு சைஸ்லேயோ நம்ம வந்து ட்ராயிங் வந்து ட்ரா பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு அடுத்து நம்ம மூணாவது ஸ்டெப் வந்து நம்ம எதுக்கு போவோம்னு பார்த்தோன்னா, எலாங்கேட்டட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ அந்த எலாங்கேட்டட் சீரிஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த எலாங்கேட்டட் சீரிஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த ட்ராயிங்கை வந்து இந்த முன்னாடி பார்த்த ட்ரிம்டு சைஸ்லேயோ அன்ட்ரிம்டு சைஸ்லேயோ அந்த ஷீட்டுக்குள்ளே நம்ம வந்து ட்ரா பண்ண முடியலன்னா, அடுத்த மூணாவது ஸ்டேஜுக்கு வந்து நம்ம எதுக்கு போகிறோம்னா இந்த எலாங்கேட்டட் சீரிஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ இந்த எலாங்கேட்டட் சீரிஸ் வந்து எப்படி அதோட டிசிக்னேஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ A1/3 A2/4 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து இந்த எலாங்கேட்டட் சீரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எலாங்கேட்டட் சீரிஸில் எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலாங்கேட்டட் சீரிஸில் வந்து எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா வித்தை வந்து டபுளாகவும் ட்ரிபிளாகவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த A3/3 A3/4 A4/3 A4/4 A4/5 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் எலாங்கேட்டட் சீரிஸு. அதே மாதிரி எக்ஸப்ஷனல் எலாங்கேட்டட் சீரிஸ். ஸோ இப்போ A3/3னா அந்த அதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 420/891. A3/4னா 420/1189. A4/3னா 297/630. A4/4னா 297/841. A4/5னா 297/1051. ஸோ இந்த மாதிரி அதோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போவாங்க. அதே மாதிரி எக்ஸப்ஷனல் எலாங்கேட்டட் சீரிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸப்ஷனல் எலாங்கேட்டட் சீரிஸில் வந்து பார்த்தோன்னா A0/2 அதுக்கு வந்து சைஸ் வந்து 1189/1682. A0/3 அதுக்கு வந்து சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 1189/2 2523. A1/3னா 841/1783. A1/4னா 841/2378. A2/3னா 594/1261. A2/4னா 594/1682. A2/5னா 594/2102. A3/5னா 420/1486. A3/6னா 420/1783. A3/7னா 420/2080. A4/6னா 297/1261. A4/7னா 297/1471. A4/8னா 297/1682. A4/9னா 297/1892. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து எக்ஸப்ஷனல் எலாங்கேட்டட் சீரிஸ். முன்னாடி பார்த்தது ஸ்பெஷல் எலாங்கேட்டட் சீரிஸ், இது வந்து எக்ஸப்ஷனல் எலாங்கேட்டட் சீரிஸ். ஸோ ஒவ்வொரு சீரிஸ்க்கும் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ எலாங்கேட்டட் சீரிஸ்னாலே அது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ எலாங்கேட்டட் சீரிஸ் நம்ம எப்போ போவோம்னா இந்த ட்ரிம்டு சைஸில் அன்ட்ரிம்டு சைஸில் நம்மளுக்கு வந்து ட்ராயிங் வந்து பண்ண முடியலன்னா அப்போ இந்த எலாங்கேட்டட் சீரிஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ராயிங் ஷீட்டு. ஸோ அப்போ A4/3 அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அதோட லென்த்து, ஸோ A4 அப்படின்ற அந்த சைஸோட லென்த் அப்படியே வச்சுட்டு என்ன வந்து மாற்றுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த A4ஓட வித்தை வந்து 3 டைம்ஸாக வந்து மாற்றிக்குவாங்க. ஸோ A4 சைஸோட லென்த்தை வந்து அப்படியே வச்சுக்குவாங்க, அதோட வித்தை வந்து மாற்றினா 3 டைம்ஸாக வந்து ஆக்கிக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு தடவையும் A4/4 A4/5 அப்படின்னா A4 சைஸோட லென்த் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வித்தை மட்டும் 5 டைம்ஸாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த A4 சைஸு. ஸோ அப்போ A4/3 அப்படின்றது இந்த டைமென்ஷனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ராயிங் ஷீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹாஃபாகவும் டபுளிங்கும் வந்து ஆக்குறாங்க. ஸோ இந்த ஒயிட் ட்ராயிங் பேப்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன தான் அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஷராக வந்து இருந்தாலும் அது வந்து எல்லோ கலராக வந்து மாறாது. ஸோ அது என்ன மாதிரியான பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, ட்ராயிங் வந்து ஃபினிஷ் ட்ராயிங்ஸ் வந்து அந்த ட்ராயிங்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபினிஷ் ட்ராயிங்ஸுக்கு, அதுக்கப்புறம் மேப்ஸுக்கு, சார்ட்டுக்கு, அந்த ஃபோட்டோகிராஃபிக் ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த ட்ராயிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒயிட் ட்ராயிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து என்ன தான் அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஷர் ஆனாலும் இது வந்து எல்லோ கலரில் வந்து மாறாது. ஸோ இப்போ பென்சில் லே அவுட்டுக்கு, ஒர்க்கிங் ட்ராயிங்ஸுக்குலாம் வந்து என்ன கலர் ஆஃப் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா க்ரீம் கலர் பேப்பர் வந்து பெஸ்ட்டு சூட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ராயிங் பேப்பரில் அதுக்கு தேவையான சஃபிஷியண்ட்டான டீத், அது டீத் வந்து கிரெயின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த சஃபிஷியண்ட்டான டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த ட்ராயிங் பேப்பரில். ஸோ அப்போ தான் வந்து இந்த ரிப்பீட்டடாக நம்ம வந்து அந்த ட்ராயிங்கை வந்து எரேஸ் பண்ணி ட்ரா பண்ணும் போது அந்த பென்சில் லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து
அந்த பேப்பர் அவ்வளோ சீக்கிரம் டியர் அவுட் ஆயிராமல் அந்த பென்சில் ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து வரும். அது எப்போன்னு பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் பேப்பரில் சஃபிஷியண்ட்டான கிரெயின்ஸ் ஆர் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ட்ராயிங் வந்து பண்ணுறோம் ட்ராயிங் ஷீட் வச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ட்ராயிங் பேப்பரில் வந்து போர்டில் வச்சு ட்ரா பண்ணிடக்கூடாது. எப்படி பண்ணணும்னா ஒரு பேக்கிங் பேப்பர் வந்து வைக்கணும். ஸோ இந்த ட்ராயிங் போர்டில் நம்ம வந்து ட்ராயிங் ஷீட்டோ ட்ரேசிங் ஷீட்டை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ராயிங் போர்டுக்கு மேலே ஒரு பேக்கிங் பேப்பர் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே தான் என்ன வைக்கணும்னா ட்ராயிங் பேப்பரோ ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு யூனிஃபார்மாக லைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் அந்த ட்ராயிங் வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு குவாலிட்டியான ட்ராயிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த ட்ராயிங் பேப்பர்னால் வந்து என்ன, அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் சைஸ் ஆஃப் ட்ராயிங் பேப்பர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. கிளாஸ் ரூம் பர்பஸுக்கு எந்த டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் ரொம்ப மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த டைப் ஆஃப் ட்ராயிங் ஷீட் வந்து மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா A2 ட்ராயிங் ஷீட் வந்து ரொம்ப மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், A1 ட்ராயிங் ஷீட்டோட அன்ட்ரிம்டு சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ A1 ட்ராயிங் ஷீட்டோட அன்ட்ரிம்டு சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 625/880 mm. ஸோ அதுதான் வந்து இந்த A1 ட்ராயிங் ஷீட்டோட அன்ட்ரிம்டு சைஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Dash is the instrument used to draw parallel lines fast. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக parallel lines எல்லாம் வந்து வேகமாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ரோல் அண்ட் ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, ஸோ இது எப்படி இருக்கும்னா இதில் வந்து கிராஜுவேட்டட் ரோலர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரோல் அண்ட் ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கிராஜுவேட்டட் ரோலர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்கேல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்கேல் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னா 16 சென்டிமீட்டருக்கு ஸ்கேல் வந்து இருக்கும், ப்ரொடேட்டர் வந்து இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ரோல் அண்ட் ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம என்னெல்லாம் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம், ஹரிசான்டல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம், பேரலல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரோல் அண்ட் ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேரலல் லைன்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா ரோல் அண்ட் ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து பேரலல் லைன், வெர்டிக்கல் லைன், ஹரிசான்டல் லைன், ஆங்கிள், சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து வேகமாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இதான் வந்து கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்த சாஃப்டஸ்ட் கிரேட் பென்சில் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சாஃப்டஸ்ட் கிரேட் பென்சில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது முன்னாடியே நம்ம வந்து கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். சாஃப்டஸ்ட் கிரேட் பென்சில்னால் எதுன்னு பார்த்தோம், 7B பென்சில் தான் வந்து சாஃப்டஸ்ட் கிரேட் பென்சில். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு B1 டெசிக்னேஷன் ஆஃப் BAS இந்த சைஸ் ஆஃப் ட்ராயிங் போர்டு இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, B1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ராயிங் போர்டோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ B1 ட்ராயிங் போர்டோட சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 1000/700/25 mm தான் வந்து B1ஓட. ஸோ B1 ட்ராயிங் போர்டோட சைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ட்ராயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் சூட்டபிள் கிரேட் ஆஃப் பென்சில்ஸ் ஆர். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த டைப் ஆஃப் எந்த கிரேட் ஆஃப் பென்சில் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு எந்த கிரேட் ஆஃப் பென்சில் சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்தோன்னா 2H பென்சில் வந்து சூட்டபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், set squares are generally used to draw dash lines at 30 degree, 45 degree and 60 degree. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த செட் ஸ்கொயர் மூலமாக நம்ம எந்த டைப் ஆஃப் லைன் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த 30 degree, 45 degree, 60 degree ஆங்கிள் மூலமாக அந்த செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் லைன் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த டைப் ஆஃப் டயக்ராம் நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் லைன் வந்து ட்ரா பண்ண முடியும்னு பார்த்தோன்னா இன்க்ளைன் லைன் வந்து நம்ம இந்த செட் ஸ்கொயர் மூலமாக வந்து ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is a simple and small shaped instrument of the drafting machine. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சிம்பிளாகவும் ஸ்மாலாக வந்து இருக்கும். ஸோ வந்து இந்த டிராஃப்டிங் மிஷின்லேயே வந்து சிம்பிளாகவும் ஸ்மால் ஷேப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மினி டிராஃப்டர். ஸோ மினி டிராஃப்டர் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்துருக்கும் மினி டிராஃப்டர். ஸோ இந்த மினி டிராஃப்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த டிராஃப்டிங் மிஷினோட ஒரு சிம்பிளான ஸ்மாலஸ்ட் ஷேப் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மினி டிராஃப்டர். ஸோ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நவடேஸ் எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மினி டிராஃப்டர் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மினி டிராஃப்டரில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா T ஸ்கொயர் செய்யக்கூடிய வேலையை இதில் செய்யும். செட் ஸ்கொயர் ஃபங்க்ஷனும் இருக்கும், ப்ரொடெக்டர், ஸ்கேல். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு டிராஃப்டிங் மிஷின் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மினி டிராஃப்டர். ஸோ இந்த மினி டிராஃப்டர் தான் வந்து இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஒன்றா வந்து பண்ணும். டிராஃப்டிங் போர்டு வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கும்னு பார்த்தோன்னா T ஸ்கொயர் ஃபங்க்ஷன் கொடுக்கும், செட் ஸ்கொயர், ப்ரொடெக்டர், ஸ்கேல் அப்படின்ற இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து கொடுக்கறது தான் இந்த டிராஃப்டிங் மிஷினான இந்த மினி டிராஃப்டர்.
ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மினி டிராஃப்ட் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து இருக்கும், பேட்டர்னில் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன டைப்னு சொல்கிறோன்னா பேண்டாகிராஃப் டைப்பில் வந்து இந்த மினி டிராஃப்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மினி டிராஃப்ட் எப்படி வந்து ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அதோட டாப் லெஃப்ட் சைடில் இந்த மினி டிராஃப்ட் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் போர்டில், ஸோ இதான் வந்து டிராஃப்டிங் போர்டுனா, ஸோ இதான் வந்து டிராஃப்டிங் போர்டு. இந்த டிராஃப்டிங் போர்டில் இந்த டாப்பில் லெஃப்ட் சைடில் வந்து இந்த மினி டிராஃப்ட் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அந்த டாப்போட அந்த ட்ராயிங் போர்டோட டாப் எட்ஜில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க லெஃப்ட் சைடில். ஸோ இந்த டிராஃப்டிங் போர்டோட எட்ஜில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டிராஃப்டிங் போர்டு வந்து எதில் வந்து ப்ரெசென்ட் ஆகின்னு பார்த்தோன்னா அந்த டேபிள், ட்ராயிங் டேபிள், அதுதான் வந்து இந்த டிராஃப்டிங் போர்டு மேலே இருக்கிறது. கீழே இந்த டிராஃப்டிங் போர்டு எதில் ஃபிட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ட்ராயிங் போர்டோட வந்து டேபிள், அந்த டேபிளோட வந்து ஃபிட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு நிறையா ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு நிறையா வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இந்த டிராஃப்டிங் போர்டு நல்லா வந்து பெருசாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த டிராஃப்டிங் போர்டோட ஆங்கிள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கீழே வந்து பெடல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வந்துருக்கும். ஸோ அந்த பெடல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக இந்த டிராஃப்டிங் போர்டோட ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 கவுண்டர் வெயிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த போர்டையும் டிராஃப்டிங் ஹெட்டையும் வந்து ஆங்குலர் பொசிஷனில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 கவுண்டர் வெயிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரியான டிராஃப்டிங் போர்டு, டேபிள் இதெல்லாம் வந்து எங்கே சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் ஒர்க்ஸுக்கு அங்கே ட்ராயிங் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இன்னொரு எண்டில் வந்து பார்த்தோன்னா ஸோ மேலே அந்த மினி டிராஃப்டோட ஒரு எண்டை வந்து அந்த டிராஃப்டிங் போர்டோட டாப்பில் லெஃப்ட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இன்னொரு எண்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அதில் வந்து ப்ரொடெக்டர் ஹெட் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா சீவலிங் ஜாயிண்ட்டும் லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து இந்த ப்ரொடெக்டர் ஹெட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 ஸ்கேல்ஸ் வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 90 டிகிரி ரைட் ஆங்கிளில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மேலே இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. கீழே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ரொடெக்டர் ஹெட்டு, அது வந்து லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட்டோட வந்திருக்கும், சீவல் ஜாயிண்ட்டோட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 ஸ்கேல் வந்துருக்கும், 2 ஸ்கேலும் 90 டிகிரி ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு எண்டில் இந்த மாதிரி மினி டிராஃப்டில் வந்துருக்கும். ஸோ இந்த ப்ரொடெக்டர் ஹெட்டில் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து அந்த ஒரு கிளச் மாதிரி வந்துருக்கும். அந்த கிளச்சை நம்ம வந்து ரிலீவ் பண்ணால் அந்த ஹேண்டில் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன ஆங்கிளில் வந்து தேவையோ ஸோ அதை வந்து அந்த ஸ்கேலை நம்ம எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஆங்கிளில் அது ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆகிக்கும்னு பார்த்தோன்னா 15 டிகிரி ஆங்கிளில் நம்ம அந்த ப்ரொடெக்டர் ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த லாக்கை நம்ம வந்து லாக் பண்ணும்போது, அந்த கிளச்சை நம்ம வந்து லாக் பண்ணும்போது, லூஸ் பண்ணும்போது ரொட்டேட் ஆகும். திருப்பி டைட் பண்ணோன்னா அது வந்து லாக் ஆகிக்கும். அது எவ்வளோ டிகிரி இன்டர்வலில் வந்து லாக் ஆகிக்கும்னு பார்த்தோன்னா 15 டிகிரி இன்டர்வலில் அந்த ப்ரொடெக்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ 15 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து அந்த ப்ரொடெக்டரில் 15 டிகிரி ஆங்கிளுக்கு மேலே நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கிளச்சை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அந்த கிளச் ஸ்ப்ரிங்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த நாபை வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேலை வந்து ரொட்டேட் பண்ணி, ஸோ அந்த நாபை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா 0 லைனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஆங்கிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ அந்த 0 லைனுக்கு கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஆங்கிளில் வந்து வச்சுட்டு இந்த நாபை வந்து இந்த கிளச் நாபை வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடிங் வந்து அந்த ஆங்கிள் வந்து எடுக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பொதுவாகவே வந்து அது எவ்வளோ ஆங்கிளில் போய் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 15 டிகிரி ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மினி டிராஃப்டர் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ ரொட்டேஷன் வந்து பண்ண முடியும்னா 180 டிகிரி வரைக்கும் ரொட்டேஷன் வந்து பண்ண முடியும். என்ன ஆங்கிள் வேணால் நம்ம வந்து இந்த மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேல் 2 ஸ்கேல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இந்த 2 ஸ்கேலோட 2 எண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தோன்னா பிவில்ட் எட்ஜஸாக வந்துருக்கும். ஸோ இதில் கிராஜுவேஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1:1 அதே மாதிரி 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணவும் முடியும். மினி டிராஃப்டர் வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ அது எது மூலமாக எது மூலமாக நம்ம வந்து இந்த ரிவர்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா டோவ்டைல் ஸ்லைட் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ அந்த டோவ்டைல் ஸ்லைட் ஃபிட்டிங் மூலமாக தான் இந்த மினி டிராஃப்டர் நம்ம வந்து ரிவர்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மினி டிராஃப்டரோட ஹெட்டில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த போர்டோட எட்ஜுக்கு பேரலாக நம்ம ஸ்கேலை வந்து செட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் மூலமாக நம்ம வந்து இந்த டிராஃப்டிங் ஹெட்டு, அதாவது இந்த ப்ரொடெக்டர் ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த போர்டோட அந்த ட்ராயிங் போர்டோட எட்ஜுக்கு பேரலாக எதை வந்து செட் பண்ண வைக்க முடியும்னா ஸ்கேலை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து ஏதாவது 90 டிகிரி ஆங்கிளில் வந்து இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியும் சரிப்படுத்தவும் முடியும் இந்த ஸ்கேல்ஸில். ஸோ மினி டிராஃப்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல ட்ராயிங் வந்து வேகமாகவும் பண்ண முடியும், அக்யூரேட்டாகவும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம வந்து என்னெல்லாம் வந்து ட்ரா பண்ண முடியும், ஸோ என்ன பர்பஸ்லாம் இது வந்து பண்ணணும்னு பார்த்தோன்னா T² ஃபங்க்ஷன், செட்², ப்ரொடெக்டர், ஸ்கேல் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷனும் இந்த மினி டிராஃப்டர் வந்து பண்ணோம். ஸோ இதான் வந்து மினி டிராஃப்டர். ஸோ இன்னும் சில ரிமைனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ அப்போ அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா எரேசிங் ஷீல்டு. ஸோ எரேசிங் ஷீல்டு அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராயிங் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ட்ராயிங் ஷீட்டில் ட்ராயிங் வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒரு லைன் மட்டும் நம்ம வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எரேஸ் பண்ண முடியும்னா இந்த எரேசிங் ஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து
அந்த ஒரே ஒரு லைனை நம்ம வந்து எரேஸ் பண்ண முடியும். இதே நம்ம வந்து மொத்தமாக அந்த எரேசரை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த லைன் வந்து அழிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு லைனை வந்து அழிக்கணும்னா பக்கத்தில் இருக்க லைனும் சேர்ந்து வந்து அழிஞ்சிரும். ஸோ அப்படி அழியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோன்னா இந்த எரேசிங் ஷீல்டு அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக வந்திருக்கும், யூஸ்ஃபுல் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இந்த எரேசிங் ஷீல்டு அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா தின் மெட்டாலிக் ஷீட்டால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸ்மால் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் ஷேப்லேயும். ஸோ நம்மளுக்கு எந்த லைன் வந்து அழிக்கணுமோ ஸோ அந்த லைனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த லைனில் கொண்டு போய் வச்சு நம்ம எரேசரை வச்சு அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதனால் பக்கத்தில் இருக்க லைன் வந்து எதுவும் அழியாமல் நம்மளுக்கு தேவையில்லாத அந்த லைன் மட்டும் தான் நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எரேசிங் ஷீல்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ஸு. ஸோ ஸ்கேல் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த டைமென்ஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் டைமென்ஷன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வுட்டால், ஸ்டீல், ஐவோரி, செல்லுலாய்ட், பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ முக்கியமாக எந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும்னு பார்த்தோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் செஞ்ச அந்த ஸ்கேல் தான் ரொம்ப டியூரபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாட் எட்ஜஸாக, பிவல்ட் எட்ஜாக, அதே மாதிரி ட்ரையாங்குலர் கிராஸ் செக்ஷனில் இந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ முக்கியமாக நம்ம எந்த டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 15 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கக்கூடிய 2 சென்டிமீட்டர் வைடில் இருக்கக்கூடிய ஸ்கேலும், அதே மாதிரி 13 சென்டிமீட்டர் லாங்கில் 3.5 சென்டிமீட்டர் வித்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் ஸ்கேல்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தின் செக்ஷன்லேயும் இல்லைனா பிவல்டு எட்ஜஸாக இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் when compared to ஃப்ளாட்டான திக் ஸ்கேல்ஸை விட. ஸோ ஃப்ளாட்டான திக் ஸ்கேல்ஸை விட நம்ம எந்த ஸ்கேல்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம்னா தின் செக்ஷனாக இருக்கக்கூடிய ஸ்கேலும் பிவல்டு எட்ஜஸாக இருக்கக்கூடிய ஸ்கேலும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த தின்னான இல்லைனா டேப்பர்டு எட்ஜஸாக இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸில் பேரலாக்ஸ் எரர் வந்து நில்லாக வந்து இருக்கும், இல்லைனா ரொம்ப கம்மியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்கேல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜினியர் ஸ்கேல். ஸோ இந்த இன்ஜினியர் ஸ்கேல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து ஃபுல் சைஸ்லையும் ரெடியூஸ் சைஸில் என்லார்ஜ் சைஸ்லலாம் வந்து காட்டுறதுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினியர் ஸ்கேல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த இன்ஜினியர் ஸ்கேல் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த ட்ராயிங் ஷீட்டில் ட்ரா பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி இந்த ட்ராயிங் ஷீட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ராயிங் ஷீட்டில் எந்த அளவுக்கு நம்ம சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த இன்ஜினியர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபுல் சைஸில் ரெடியூஸ் சைஸில் இல்லைனாட்டி என்லார்ஜ் சைஸில் நம்ம வந்து இந்த ட்ராயிங்ஸை வந்து காட்ட முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்ஜினியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஜினியர் ஸ்கேல் வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னா கார்ட்போர்டால் செஞ்சுருப்பாங்க, இல்லைனா பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கார்ட்போர்டால் செஞ்ச இந்த இன்ஜினியர் ஸ்கேல் வந்து பிஏ ஸ்டாண்டர்ட் படி வந்து 8 ஸ்கேல்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அது டிசிக்னேஷன் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா M1 to M8 வரைக்கும் அந்த கார்ட்போர்டால் செஞ்ச இந்த இன்ஜினியர் ஸ்கேல்ஸ்க்கு M1லேருந்து M8 வரைக்கும் அதுக்கு டிசிக்னேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் 8 ஸ்கேல்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க, 8 ஸ்கேல்ஸ் செட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க இந்த இன்ஜினியர் ஸ்கேலை. ஸோ அப்போ ஒவ்வொரு டிசிக்னேஷனுக்கும் என்ன ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ M1 அப்படின்றது அதில் ஃபுல் சைஸ் வந்து எவ்வளோ ஸ்கேல் இருக்குன்னு பார்த்தோன்னா 1:1 50 சென்டிமீட்டர் டு மீட்டர், 1 மீட்டருக்கு வந்து 1:2. M2 சைஸ்க்கு வந்து பார்த்தோன்னா M2 ஸ்கேலுக்கு வந்து M2 இன்ஜினியர் ஸ்கேலுக்கு வந்து 40 சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு 1:2.5. M3க்கு வந்து 20 சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு வந்து 1:5. 10 சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு வந்து 1:10. 5 சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா 1:20. ஸோ M4க்கு வந்து பார்த்தோன்னா 2 சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு வந்து 1:50. 1 சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு வந்து 1:100. M5க்கு வந்து 5 mm டு மீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா 1:200. 2 mm டு மீட்டருக்கு வந்து 1:500. M6க்கு வந்து பார்த்தோன்னா 3.3 mm டு மீட்டருக்கு வந்து 1:300. 1.66 mm டு மீட்டருக்கு வந்து 1:600. M7க்கு வந்து 2.5 mm டு மீட்டருக்கு வந்து 1:400. 1.25 mm டு மீட்டருக்கு வந்து 1:800. M8க்கு வந்து 1 mm டு மீட்டருக்கு வந்து 1:1000. 1.5 mm டு மீட்டருக்கு வந்து 1:2000. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிசிக்னேஷன் M1லேருந்து M8 வரைக்கும் இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டர் டு மீட்டருக்கு என்னென்ன ஸ்கேல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியர் ஸ்கேல். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டிராஃப்டிங் மிஷின் வந்து சிம்பிளாகவும் ஸ்மால் சைஸில் வந்து இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம என்ன சொல்வோம், மினி டிராஃப்டர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து மினி டிராஃப்டர். அதை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Drawing instrument is used to draw curves that cannot be drawn by compass.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து கர்வ்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது, இந்த காம்பஸ் மூலமாக ட்ரா பண்ண முடியாத அந்த கர்வ்ஸை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்மூத்தான கர்வ்ஸ் ஆர்க்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அது எதில் ட்ரா பண்ண முடியாது, நம்ம இதில் ட்ரா பண்ணுறோன்னு பார்த்தோன்னா காம்பஸ் மூலமாக ட்ரா பண்ண முடியாத கர்வ்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் மூலமாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின்.